ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி 5.1ல் கொள்குறி வகை வினாக்கள் 5 குத்துக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அப்போ 11வது கொஷின் பாருங்கள், என்ன குத்துக்கிறாங்க. 15, 17, 20, 22, 25 என்ற தொடரின் அடுத்த எண்ணுன்னு இதுக்கப்புறம் அடுத்த எண் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போது இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். எந்த மாதிரி குத்துக்கிறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த 15 எப்படியோ வச்சுக்கோங்க. 15க்கு அப்புறம் 17ன்னு கொடுத்துருங்க. அப்போ 15ஓட 2 கூட்டிங்கன்னா 17 வரும். அப்போது 15 கூட்டல் 2னா 17. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 17 இங்கே 20. 17ஓட 3 கூட்டினீங்கன்னா 20 வரும். அப்போ 17 கூட்டல் 3 20ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 22ன்னு கொடுத்துருங்க. 20ஓட 2 கூட்டினீங்கன்னா 22. அப்போது 20 கூட்டல் 2னா 22ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 22ஓட 3 கூட்டினீங்கன்னா 25. அப்போது இது 22 கூட்டல் 3னா 25ன்னு வரும். அப்போது பாருங்கள், இங்கே 15 அது விட்டுடுங்க. இங்கே 2 ஃபஸ்ட்டில் 2 கூட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் 3, மறுபடியும் 2, அதுக்கப்புறம் 3. அப்போது 2க்கு அப்புறம் 3னா அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கூட்டணும், 2 கூட்டணும். அப்போது இது 25னா 25ஓட நீங்கள் 2 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 27. அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா அடுத்த எண் பார்த்திங்கன்னா 27 வரும். புரிஞ்சுதுங்களா? இது 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் இதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், 12வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. ஏபிசி ஏஏ பிபி சிசி ஏஏஏ பிபிபி சிசிசி என்ற அமைப்பில் 25வது உறுப்பு. அப்போது இது எதில் குத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1A 1B 1Cன்னு குத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் 2A 2B 2C. அதுக்கப்புறம் 3A 3B 3C. அடுத்தது என்ன வரும், 4A 4B 4C. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வரும், 5A 5B 5Cன்னு வரும். அவங்க 25வது உறுப்பு கேட்டுக்கிறாங்க. அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ இது 18வது உறுப்பு சி. இதுக்கப்புறம் 4 4ஆக நம்ம போடணும். ஏ பார்த்திங்கன்னா 4 முறை வரும், பி கூட 4 முறை வரும், சி கூட 4 முறை வரும். அப்போது அவங்க 25வது உறுப்பு கேட்டுக்கிறாங்க. இது 18வது உறுப்பு இது வரையும். அப்போ இது 19, இது 20, 21, 22, 23, 24, 25. அப்போ 25வது உறுப்பு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ 25வது உறுப்பு என்ன கொடுத்துக்கிறாங்க, பி. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான். அப்போது ஏ ஆப்ஷன் கரெக்டு. இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 13வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. ஃபிபனோசி தொடரின் 6வது மற்றும் 5வது உறுப்பிற்கு இடையான வேறுபாடு. ஃபிபனோசி தொடர் உங்களுக்கு தெரியணும். முன்னாடி 2 இருக்கிறது கூட்டி கூட்டி அடுத்தடுத்த நம்பர் வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இது தொடர் பார்த்திங்கன்னா 1 1 ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது 2 கூட்டிங்கன்னா என்ன, 2. அதுக்கப்புறம் 1 2 கூட்டிங்கன்னா என்ன, 3. 3 2 கூட்டிங்கன்னா இல்லை 5. 3 5 கூட்டிங்கன்னா 8. 5 8 கூட்டிங்கன்னா 13. 13 8 கூட்டிங்கன்னா 21. இந்த மாதிரி போயினே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 6வது 5வது 6வது உறுப்புலேருந்து 5வது உறுப்புக்கு அடிக்கணும். அப்போது 6வது உறுப்பு என்னது, இது 1 2 3 4 5 6. அப்போது 6வது உறுப்பு 8, 5வது உறுப்பு 5. அப்போது 8ல் 5 போச்சுன்னா எவ்வளோ, 3. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. புரிஞ்சுதுங்களா? வேறுபாடு தானே கேட்டுக்கிறாங்க, அதனால இதுலேருந்து இது கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போது இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 14வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. 1 3 4 7 என்ற லூகாஸ் தொடரின் 11வது உறுப்பு. அதே மாதிரி தான் லூகாஸ் தொடரும். அதே மாதிரி முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டிங்கன்னா அடுத்த நம்பர் அதுதான். புரிஞ்சுதுங்களா? அப்போது இது 11வது உறுப்பு கேட்டுக்கிறாங்க. அப்போது இங்கே 4 தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது 1 இது 3 இது 4 இது 7. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இது 2 நம்ம கூட்டிடணும். 7 4 கூட்டினீங்கன்னா 11, 7 11 கூட்டினீங்கன்னா 18, 18 11 கூட்டினீங்கன்னா 29, 29 18 கூட்டினீங்கன்னா 47, 47 29 கூட்டினீங்கன்னா 76, 76 47 கூட்டினீங்கன்னா 123,
123 76 கூட்டினீங்கன்னா 199. அப்போது பாருங்கள், இது 11வது உறுப்பு கரெக்டாக வந்திருக்கும். இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 11வது உறுப்பு என்னது? 199. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 15வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? 26 மற்றும் 54 மீபோக்கா 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனில் 54 மற்றும் 28 மீபோக்கான்னு காணும். இதுக்கு 2ன்னு அவங்களே சொல்லிட்டுருக்காங்க, நம்ம இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பெரிய எண்ணை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பர் பி 28. அப்போது ஏ அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று கமா போட்டு ஏ கழித்தல் பின்னு எழுதுகிறோம். பாருங்கள், 54 54ல் பி என்ன கொடுத்துக்குறோம்? 28. அப்போது இது 54 அப்படியே இருக்கும். 54 28 கழிச்சிங்கன்னா 26ன்னு வரும். அப்போது இது ரெண்டுக்கு நம்ம பகாக்காரணி பட்டணும். பாருங்கள், 54 26 2ஆல் பண்ணிங்கன்னா பாருங்கள், 2 2 4 மீதி 1ன்னா 7 2 14ன்னு வரும். அப்போது இது 1 2 2 3 2 6. அப்போ பாருங்கள், இது மறுபடியும் 13 ஒரு பகா காரணி எண். அதனால இது ரெண்டுமே பொது காரணி எதுவுமே வராது. அதனால் பொது காரணி பார்த்திங்கன்னா 2 தான். அப்போது இதுக்கும் மீ போக்கா பார்த்திங்கன்னா 2 தான் வரும். அப்போது தேர்ஃபோர் மீ போக்கா 54, 26க்கு பார்த்திங்கன்னா 2 தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்போது 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அவ்வளோதான், இதோட 5 கொஷினுக்குமே ஆன்சர் முடியுது.